ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரெமிகாஸ் டைரி. நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மின்ட் புலாவ் தான். ஸோ அதுக்கு முன்னாடி மின்ட்டோட சம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் மட்டும் உங்கள் கூட ஃபாஸ்ட்டாக ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கின்னுக்கு ஒரு நேச்சுரல் டோனராக இருக்குது. அப்புறம் நம்மளோட ஹேர் க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணுது, நம்மளோட டைஜஸ்டிவ் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுது. அப்புறம் நம்மளுக்கு கோல்டு சிம்டம்ஸ் ஏதாச்சும் வந்ததுன்னா ஜஸ்ட் ஒரு மின்ட் டீ குடிச்சிங்கன்னா அது டக்குன்னு கம்மியாயிரும். அப்புறம் நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இப்போ இந்த ரெசிபிக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு ஃப்ரெஷ் க்ரீன் பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு மிக்சட் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கை ஃபுல்லாக புதினா இலைகள், அப்புறம் ஒரு கை ஃபுல்லாக மல்லி இலைகள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 7 பல்லளவுக்கு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சில்லி நீங்கள் எவ்வளோ ஸ்பைஸியாக சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இஞ்சி பார்த்திங்கன்னா இந்த சைஸில் ஒரு 4 பீசஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி கொண்டு வந்துடலாம். இப்போ குக்கரை நம்ம ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு பிரிஞ்சி லீஃப் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 1 ஸ்டிக் அளவுக்கு சின்னமன் பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் ஃபெனல் சீட்ஸ் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது கொஞ்சம் நல்லா சொட்டை ஆனதுக்கப்புறமா ஒரே ஒரு சாப்டு ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆனியனுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிட்டிங்கன்னா அது ஃபாஸ்ட்டாக வதங்கிடும். ஸோ அதை சொட்டை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி சாப்டு டொமேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் வெஜிடபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் இன்றைக்கி ஒரு கேரட், ஒரு பொட்டேட்டோ எடுத்துருக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஞ்ச் பீன்ஸ் இல்லை க்ரீன் பீஸ் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த க்ரீன் பேஸ்ட், அதையும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு அதோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்குனதுக்கப்புறமா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு இப்போது இந்த இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி ஒரு 1 கப் ரைஸ் ஆட் பண்ணுறேன். அது ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம்ஸ் வருது. ஸோ 1 கப் ரைஸ்க்கு 2 கப்ஸ் வாட்டர், இதுதான் அளவு. ஸோ அந்த மாதிரி நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ரைஸ் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துருக்கிறேன். ஸோ அதை ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் ஜீரக சம்பா ரைஸ் கூட எடுத்துக்கலாம். ஸோ ஊற வச்ச ரைஸை இப்போ இந்த தண்ணி நமக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம இந்த ரைஸை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு விசில் வச்சா போதும், நமக்கு ரைஸ் சூப்பராக வெந்துடும். ஸோ
பாருங்கள், நம்மளோட சூப்பரான யம்மியான மின்ட் புலாவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் வந்து கிட்ஸுக்குமே வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக கொடுத்து அனுப்பலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இதை சர்வ் பண்ணுறது ரைத்தா, பாயில்டு எக் அந்த மாதிரி வச்சு நீங்கள் சர்வ் பண்ணிங்கனாலே போதும். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம குட்டி பாப்பாட்டே ரிவ்யூ கேட்டுடலாம். Yummy pulao. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு பெஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.